ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்றைக்கி நம்ம கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் நகரப்படலத்தில் 47வது பாட்டு பார்க்க போகிறோம். பொழிவன சோலைகள் புதிய தேன் சில விழைவன தென்றலும் மிங்கிரும் மெல்லன நுழைவன அன்னவை நுழைய நோவொடு குழைவன பிரிந்தவர் குதிக்கும் கொங்கையோ. இதான் பாட்டு. இப்போ பதம் பிரித்து பொருள் பார்க்கலாம். பொழிவன சோலைகள் புதிய தேன் சில சில சோலைகள் புத்தம் புதிய தேனை சொறிவன. இந்த இடத்துல தேன் அப்படின்னா நம்ம எப்பவும் தேன் கூட்டில் இருக்கக்கூடிய தேன் அப்படின்னு மட்டும் அர்த்தம் பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே நாட்டுப்படலத்தில் 9வது பாட்டு, அதாவது கம்பராமாயணத்தில் 40வது பாடல் பார்க்கும்போது நான் சொல்லியிருக்கேன். அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. ஆலைவாய் கரும்பின் தேனும் அரிதலை பாலை தேனும் சோலை வீழ் கனியின் தேனும் தொடையிழி இறாலின் தேனும் மாலைவாய் உகுத்த தேனும் வரம்பு இகந்து ஓடி வங்க வேலைவாய் மடுப்ப உண்டு மீனெல்லாம் கழிக்கும் மாதோ. அப்படிங்கிற பாட்டில் தேன் அப்படின்னா வெறும்னா நம்ம தேன்கூட்டில் இருக்கக்கூடிய தேன் அப்படிங்கிறது மட்டும் அர்த்தம் கிடையாது அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது அது மது அப்படின்னு ஒரு அர்த்தம். கல், இனிமை, ரசம், வாசனை, பூந்தேன், வண்டின் வகை, பெண்வண்டு, தேனிறால், இப்படி நிறையா அர்த்தம் இருக்குது தேன்கிற வார்த்தைக்கு. இந்த இடத்துல பூந்தேன்னு தான் சொல்கிறாரு. ஏன்னா வண்டுகளில் அந்த பூவை நோக்கி வருதுன்னு சொல்கிறாருல. அதனால் அன்று மலர்ந்த பூக்கள் தேனை சொருகின்றன. விழைவன தென்றலும் மிங்கிரும் மெல்லன நுழைவன. அத்தேனை விரும்பி தென்றலும் வண்டும் மெல்ல அச்சோலைகளில் நுழைவனவாம். இந்த இடத்துல மிங்கிரு அப்படிங்கிற சொல் தேனியை குறிக்கும். அதாவது நம்ம நிமிர் அப்படிங்கிற சொல் வேர்ச்சொல் ஒரு ஒலி எழுப்புதல். என்ன மாதிரி ஒலினா ஹம்மிங் சவுண்டுன்னு சொல்கிறோம்ல இங்கிலீஷில். அந்த மாதிரி ஹம் பண்ணுறது நிமிர்தல் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஒலி எழுப்புதல். பொதுவாக அதை வண்டின் ரீங்காரத்துக்கும் பொற்சிலம்புகளுடைய அந்த டிங்க்லிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்களா இங்கிலீஷில், அதை சலக் சலக்குன்னு கேட்குறது. இந்த ரெண்டுத்துக்குமே நிமிர்தல் அப்படிங்கிற ஒலி அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அந்த நிமிரும் ஒலி எழுப்புவதனால் எப்படி நம்ம ஹம் பண்ணுறதுனால ஹம்மிங் பேர்டு அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நிமிர்தனால் அதுக்கு பேர், தேனீக்களுக்கு பேர் நிமிரு. அந்த நிமிருங்கிறது மிங்கிரு அப்படின்னு சொல்லலாம். எப்படி நம்ம போன பாட்டில் கண்ணின் கடை அப்படிங்கிறத கடைக்கண் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி நிமிரு அப்படிங்கிறத மிங்கிரு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே தேனியை தான் குறிக்கும். அதனால் இந்த தென்றலும் தேனியும் மெல்ல வண்டும் மெல்ல அந்த சோலைகளில் உள்ள நுழைகிறது அப்படின்னு சொல்கிறார். அன்னவை நுழைய, அவை அவ்வாறு நுழைய பிரிந்தவர் கொதிக்கு கொங்கை தலைவனை பிரிந்த மகளிரின் காமத்தால் கொதிக்கும் தனங்கள் நோவோடு குழைவன வருத்தத்துடன் மெலிவன வாயின. இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாட்டின் மூலமாக கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன? சோலைகள் அன்று மலர்ந்த மலரின் மதுவை சொரிகிறது. அதனை அந்த தேனை விரும்பி தென்றலும் வண்டும் மெல்ல அந்த பருகுவதற்காக அந்த சோலைக்குள் நுழைகிறது. அந்த மாதிரி தென்றலும் வண்டும் பிரிந்தவருக்கு துன்பம் விளைவிப்பன. அப்படிங்கிறதுனால தலைவனை பிரிந்த தலைவி காமநோயால் வருந்தி தனங்கள் மெலிகிறது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஏற்கனவே முந்தின பாடல்கள்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதாவது மொத்தம் 6 பாட்டு நான் சொன்னேன். ஆடல் பாடல் அப்படிங்கிறத பற்றி, விளையாட்டுகள் குறிப்பாக அதை பற்றிலாம் வரும் அப்படின்னு. இந்த பாட்டுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, அதாவது அந்த சோலைகளில் தலைவன் தலைவி அந்த ஊர் மகளிர் ஆடவர்கள் எல்லாரும் ஒன்றாக இன்பமாக இருந்திருக்காங்க. ஆடல் பாடல் நடனம் நாட்டியம் விளையாட்டுகள் எல்லாம். இப்போ ஆனால் ஆடவர்கள் தலைவனை பிரிந்த தலைவி பிரிவாற்றாமையினால் பாடுற மாதிரி வர்ற பாட்டு தான் இது. இதில் பொதுவாகவே தென்றலும் வண்டும் பிரிவை குறிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதை வச்சு தான் தலைவன் தலைவி பிரிவு பற்றி சொல்லும்போது இது ரெண்டும் தான் மைய கருத்தாக பயன்படுத்துவாங்க. அதனால் கம்பர் என்ன சொல்கிறாரு, அந்த தென்றலும் வண்டும் சோலைக்குள் நுழைகிறது. இதன் காரணமாக அந்த தலைவியினுடைய தனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மெலிகிறது அப்படின்னு. பொதுவாகவே சம்ஸ்கிருதத்துலேயும் ஒரு ஜதரக்னி, சித்தாக்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பூதாக்னி அப்படின்னு. அதாவது என்னென்னா, நமக்கு உடம்புக்குள்ளேயே இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு தீ,
அந்த ஜத்தராக்னி தான் நம்ம ஜீரணிக்க நம்மளை வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ஜீரணிக்கிறதுக்கு நமக்குள்ளேயே ஒரு நெருப்பு இருக்குது. அந்த டைஜஷன் இல்லாட்டி டைஜஷனே நடக்காது, ஜீரணமே ஆகாது. அதே நெருப்பு தான் காமத்தீயாகவும் வெளிப்படுது. ஏன்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்லாம் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா நம்ம வாழவே முடியாதுல்ல. அதனால அந்த மாதிரியான ஒரு அக்னியை தான் ஜத்தராக்னி அப்படிம்பாங்க. அதே மாதிரி சித்தாக்னி அப்படிங்கிறது நம்ம சித்தத்தை, அதாவது நம்மளோட இன்டலெக்ட், அறிவு பசின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த அறிவு பசியை தூண்டுவது இந்த சித்தாக்னி தான். பூதாக்னிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு எது ஒரு உந்து சக்தியாக இருக்குதோ அந்த அக்னி தான் பூதாக்னி. அதனால இந்த இடத்துல அந்த ஜத்தராக்னி அப்படிங்கிறத, அந்த காமத்தி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை தான் அவர் வர்ணிக்கிறார். அதன் காரணமாக மார்பகங்கள் தனங்கள் மெலிந்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இதில் நோவோடு குழைவன வருத்தத்துடன் மெலிகிறது அப்படின்னு பார்த்தோம்ல. இந்த நோவு எனக்கு ஒரே உடம்புக்கு நோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஏதோ மெட்ராஸ் பாஷை அப்படின்னு எடுத்துக்கூடாது. நோவு அப்படிங்கிறது நொந்து போகிறது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த நொந்து போகிறதுலேருந்து தான் நோய், நோவு, இந்த எல்லா சொற்களுமே வந்திருக்கு. அது வந்து தூய தமிழ், செந்தமிழ் சொல்லது நோவுங்கிறது. இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. பொழிவன சோலைகள் புதிய தேன் சில, விழைவன தென்றலும் மிங்கிரும் மெல்லன நுழைவன, அன்னவை நுழைய நோவோடு குழைவன, பிரிந்தவர் குதிக்கும் கொங்கையோ. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம், விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம், லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம், வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய, தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான், அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது, சர்வேஷாம் சாந்திர்பவது, சர்வேஷாம் பூர்ணம் பவது, சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.